வணக்கம் குயிக்லானஸ். வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 பொதுத்தமிழுக்காக பொதுத்தமிழ் 360 டிகிரி அப்படிங்கிற பேட்சை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து புக் வந்து கொடுத்துருவோம். நம்மளோட 2 பகுதி புக்கு. இதில் உங்களுக்கு வந்து புது புக்கு, பழைய புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இதை நீங்கள் வந்து சிலபஸ் வைஸாகவும் படிச்சுக்கலாம், ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து படிச்சுக்கலாம். இந்த 2 புக்கையும் நம்ம உங்கள் அட்ரஸ்க்கே கொரியரில் அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கிளாஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்துடும். அதுக்கப்புறம் அதை சார்ந்த டெஸ்ட் சீரீஸு, டெய்லி டாஸ்க்கு, ரிவிஷன் டெஸ்ட் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரே பேட்சில் பொதுத்தமிழ் 360 டிகிரி பேட்சில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எல்லா விதமாகவும் படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புக்கு, வீடியோ கிளாஸு, டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே இதிலே வந்துடும். இதை மட்டும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னாலே பொதுத்தமிழை நீங்கள் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே இந்த பேட்சில் வந்து இருக்கும். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம புக்கை பற்றி வந்து பார்க்கலாம். நம்ம புக்கில் வந்து உங்களுக்கு 2 பகுதி புக்காக வந்து கொடுப்போம். இந்த 2 பகுதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் வந்து இருக்கும். புது புக்கு, பழைய புக்கு, சிறப்பு தமிழ் புக்கு, 6ஆம் கிளாஸ் வந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து சமச்சீர் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நீங்கள் தனித்தனியாக வாங்கினீங்க அப்படின்னா புது புக்கு, பழைய புக்கு இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 20 புக்கு மேலே வந்து வாங்க வேண்டிய மாதிரி வரும். நம்ம அதை ஃபுல்லாக சேர்த்து கம்பைல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 2 புக்காக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இந்த புக்கை நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் படிச்சுக்கலாம், சிலபஸ் வைஸாக வந்து படிச்சுக்கலாம். நம்ம அந்த மாதிரி 2 ஸ்ட்ராட்டஜி புக்காக வந்து கொடுத்துருக்கோம். இந்த புக்கை நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் படிச்சுக்கலாம், சிலபஸ் வைஸாகவும் படிச்சுக்கலாம் அப்படின்னோம். ஓகே, இப்போ இந்த புக்கில் பாருங்கள். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல்ல வந்து இலக்கணம் ஃபுல்லாக 6ஆம் கிளாஸு, 7ஆம் கிளாஸு, 8ஆம் கிளாஸ் வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சொல்லும் பொருளும், கலை சொற்கள், ஸோ வந்து பாடல் வரிகள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நூல்வெளி, புக் பேக் கொஸ்டின், ஒரு வரி வினா, அதுக்கப்புறம் வந்து புதிய புத்தகக்கூடிய முக்கிய வரி, இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்த்தோம்னா கொடுத்துருப்போம். 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும். ஸோ 11, 12 பார்த்தோம்னா சிறப்பு தமிழ் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து படிச்சுக்கலாம். நீங்கள் வந்து சிலபஸ் வைஸாக படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து சிலபஸில் எப்படி அழகு 1, அழகு 2 இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸோ இப்போ நீங்கள் வந்து பிரித்தெழுது, நம்ம சிலபஸில் முதல்ல பார்த்தோம்னா பிரித்தெழுது வந்து இருக்கும். அப்படி இந்த பக்கத்தை ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னா பிரித்தெழுதுக பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். நம்ம வந்து அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா B1, B2. ஸோ B1 அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா புக் 1 பகுதி 1, B2 அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா வந்து புக் 2 பகுதி 2. அப்போ நீங்கள் வந்து இந்த புக்கை ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் படிச்சுக்கலாம், நம்ம சிலபஸ் வைஸாகவும் பார்த்தோம்னா படிச்சுக்கலாம். கம்ப்ளீட் நம்ம ஃபுல் சிலபஸையும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் சிலபஸ் வைஸாக படிக்க மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து பேஜ் நம்பரோட எல்லாமே இதிலே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் 2 விதமாக பார்த்தோம் அப்படின்னா இதிலே வந்து படிச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து பகுதி 2 புக்கு. ஸோ இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு பழைய புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் 6, 7 இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 12ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து புது புக்கில் இருக்கக்கூடிய நூல் குறிப்பு, ஸோ 6, 7 இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு சிலபஸில் அற நூல்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நாலடியார், 4 மணிக்கடிகை, பழமொழி 400 இந்த மாதிரி. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்போம். ஸோ அப்படி நீங்கள் கம்ப்ளீட்டாக 2 புக்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிலபஸையும் சிலபஸ் வைஸாகவும் படிச்சுக்கலாம், ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் பார்த்தோம் அப்படின்னா படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ வந்து புக்குள்ளே கரண்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட் வந்து 6ஆம் கிளாஸில் ஸோ வரிசையாக இயல் 1, இயல் 2 இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் மாதிரி வந்து 6ஆம் கிளாஸ் வந்து வரிசையாக இயல் வைஸாக படிக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து படிக்க மாதிரி வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சிலபஸ் டாபிக் வைஸாக படிக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து இண்டெக்ஸை பார்த்துட்டு சிலபஸ் டாபிக் வைஸாக வந்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ஒரே இடத்துல படிக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சமச்சீர் புக்கு வந்து 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் புது புக்கு, பழைய புக்கு இந்த மாதிரி எல்லாமே வாங்காமல் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ஒரே புக்கில் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து உங்களுக்கு புக் பேக் கொஸ்டின், அதுக்கான ஆன்சர் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ இந்த 2 புக்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு நீங்கள் சமச்சீர் புக் வாங்காமல் இந்த 2 மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். இப்போ நம்ம புக்கோட கண்டென்ட் எப்படி இருக்கும் அதை ஃபுல்லாக வந்து பார்த்துட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதை நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆப்பில், வெப்சைட்டில், ஸோ நீங்கள் வந்து ஆப்லேயும் டெஸ்ட் எழுதிக்கலாம். அது மாதிரி நீங்கள் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க, லேப்டாப், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரௌசர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா எழுதிக்கலாம். ஓகே, நம்ம வந்து 2 விதமான டெஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். உங்களுக்கு புக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும், அதுமாதிரி வந்து நம்ம சிலபஸ் டாபிக் வைஸு. ஸோ இந்த மாதிரி வந்து சிலபஸ் டாபிக் வைஸ் வந்து இருக்கும். நீங்கள் வந்து எல்லா ஆங்கிள்லேயும் படித்து முடிக்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 2 விதமான டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து புக் வைஸ் டெஸ்ட்டு பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து காமிச்சிடும். புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 6ஆம் கிளாஸ் இலக்கணம், 7ஆம் கிளாஸ் இலக்கணம், 8ஆம் கிளாஸ் இலக்கணம், 9ஆம் கிளாஸ் இலக்கணம் இந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தோமா. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக படித்து அதுக்கான டெஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா அட்டன் பண்ணிக்கலாம். எல்லாமே தனித்தனி டெஸ்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் 6த்தை மட்டும் படித்து பார்த்தோம்னா இதுக்கான டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம்.
செவன்த்தை மட்டும் படித்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஓகே. ஸோ இதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இலக்கணம், நூல்வெளி, முக்கிய நூல் வரிகள், அதுக்கப்புறம் வந்து கலைச்சொற்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு வரி வினா, புக் பேக் கொஸ்டின், சொல்லும் பொருளும், அறிவை விரிவிசை, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் புக் வைஸ் படிச்சு எழுதுகிற மாதிரி புக் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து புக் வைஸ் படிச்சு எழுதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து டாபிக் வைஸ் படித்தோம் அப்படின்னா வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படிங்கிற தோணும். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து டாபிக் வைஸாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புக் வைஸ் படிக்கும் அப்படிங்கிற தோணும். ஸோ நம்ம இந்த ரெண்டையுமே பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருப்போம். அடுத்ததில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து சிலபஸில் கொடுத்துருக்க டாப்பிக்கை கொடுத்துட்டு இந்த டாப்பிக்கான டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே. ஸோ அந்த டாப்பிக்கை இங்கே நம்ம புக்கில் பார்த்து படித்து வந்து டெஸ்ட் எழுதிடலாம். நமக்கு இது போக பார்த்தோம் அப்படின்னா அவுட் ஆஃப் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே வந்து இருக்கும். ஸோ இப்போ அவுட் ஆஃப் சோர்ஸ் அப்படிங்கிறது இந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து சமச்சீர் புக் சார்ந்து புது புக்கு பழைய புக் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொருலேருந்து அப்டேட் ஆகிட்டே வந்து இருக்கும். நம்ம அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஆப்பில் வந்து பிடிஎஃப்பும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து இப்போ நீங்கள் புக்கை பார்த்து சமச்சீரை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து படித்து முடிச்சிடலாம். அவுட் ஆஃப் சோர்ஸ்க்கு நம்ம வந்து இப்போ வரக்கூடிய எக்ஸாம், நடந்த எக்ஸாம் இதெல்லாம் சார்ந்து எல்லா அவுட் ஆஃப் சோர்ஸ் நோட்ஸ் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம ஆப்பில் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அதை பார்த்து அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நம்ம டாபிக் வைஸாக வீடியோ வந்து கொடுத்துருப்போம். இப்போ இந்த மொதல் டாப்பிக்கான வீடியோ இருக்கும், இதை சார்ந்த எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதே ரீட் பண்ணி டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். நம்ம இப்போ அதெல்லாம் ஆப்பில் எப்படி பண்ணோம் அப்படிங்க பார்ப்போம். ஸோ இதே மாதிரி கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ புக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும், டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ அப்படி இதை மட்டும் முடிச்சிங்க அப்படின்னாலே ஈஸியாக தமிழில் வந்து மேக்ஸிமம் மார்க் வந்து வாங்கிடலாம். இது போக நீங்கள் வந்து இன்னும் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி, ஏன்னா இப்போ வந்து நமக்கு அவுட் ஆஃப் சோர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது வந்து அதிகமாக கேட்குங்களா, நம்ம அதுக்காக பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு டெய்லி டாஸ்க்கு, சூப்பர் டாஸ்க்கு இந்த மாதிரிலாம் வந்து ஆப்பில் வந்து ஆட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து இலக்கணம் டெய்லி டாஸ்க் அப்படி மாதிரி இருக்கும். இதை வந்து இலக்கணம் சார்ந்த எல்லா கொஸ்டினும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க்கில் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும்போதும் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டமாக ஒரு 10 கொஸ்டினாக வந்து வரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினாக ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரியாது. இப்போ நீங்கள் அதே கொஸ்டினை ரிப்பீட்டடாக குவிஸாக ஒரு 5 தடவை 10 தடவை 20 தடவை இந்த மாதிரி அட்டன் பண்ணிங்க அப்படின்னா லைஃப் லாங் மறக்க மாட்டீங்க. அப்படி தான் நம்ம அந்த கான்செப்ட்லாம் பார்த்தோம்னா டெய்லி டாஸ்க் வந்து கொடுத்துருப்போம். ஏன்னா வந்து அந்த இலக்கணத்தோட விதி என்ன அது தொடர்ந்து நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மனப்பாடம் பண்ணாமே உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஒரு சில கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இது வந்தால் இதான் அப்படி மாதிரி வந்து நமக்கு ஸ்டாட்டிக்காக வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்தோம்னா ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணியே பார்த்தோம்னா படித்து முடிச்சிடலாம். ஸோ வந்து இலக்கணம், துணைப்பாடம், செய்யுள், கலைச்சொற்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், திருக்குறள் இதுபோல் சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஃபுல் சிலபஸும் 6ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் சமச்சீர் புக்கில் கூட எல்லாமே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டின். ஸோ நமக்கு அவுட் ஆஃப் சோர்ஸே பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30 புக்கு மேலே வந்து இருக்குது. அதை ஃபுல்லாக நம்ம வந்து உங்களுக்கு குவிஸாக மாற்றி இந்த சூப்பர் டாஸ்கில் வந்து கொடுத்துருப்போம். அப்படி இதை ஃபுல்லாக ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னாலே கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே வந்து முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து சூப்பர் டாஸ்க்கு டெய்லி டாஸ்க்லாம் வந்து இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்தவரை நீங்கள் எதுவுமே வந்து படிக்க வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் இதை வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக ஸோ ஒரு டாஸ்க்கை ஒரு டைம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு 2லேருந்து 3 நிமிஷம் தான் வந்து ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரிப்பீட்டடாக ஃப்ரீ டைமில் ஃபுல்லாக அட்டன் பண்ணி அதில் என்ன கொஸ்டின் வருதோ அதை ஜஸ்ட்டு பார்த்துக்கிட்டே இருங்க, படிக்க வேண்டாம். நீங்கள் அட்டன் பண்ணி முடித்தோன்னா கரெக்ட் ஆன்சர் ராங் ஆன்சர் எல்லாமே வந்துடும். அது என்ன அப்படிங்க பார்த்துக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம் அப்படின்னா மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். நம்ம இந்த டாஸ்கில் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 30,000 கொஸ்டின் மேலே வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கப்புறம் பார்த்தோம்னா தொடர்ந்து ஆட் பண்ணிட்டே வந்து இருப்போம். ஸோ நீங்கள் இந்த டாஸ்க்கு அட்டன் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தமிழில் வந்து நீங்கள் மேக்ஸிமம் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே. இப்போ வந்து புக் வைஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம வந்து புக்கில் வந்து காமிச்சிட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து 6ஆம் கிளாஸ் இலக்கணம், 7ஆம் கிளாஸ் இலக்கணம், சொல்லும் பொருளும், அறிவு விரிவிசை இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். ஓகே. இப்போ இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட்டுக்கு நம்ம ஆப்பில் வந்து எங்கே வீடியோ இருக்கும், எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எங்கெல்லாம் இருக்கும், இதெல்லாம் நம்ம ஆப்பில் இப்போ வந்து பார்க்கலாம். ஓகே வாங்க. முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் வந்து இருக்கும். இதை வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணது உங்களுக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இதில் வந்து ஆல் கோர்ஸ் இதுக்குள்ளே வந்து போங்க. ஸோ போனீங்கன்னா வரிசையாக எல்லா கோர்ஸுமே வந்து இருக்கும். இப்போ டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் 360 டிகிரி பேட்ச் இதுக்குள்ளே வந்து போங்க. ஓகே. ஸோ இப்போ இதோட ப்ரைஸ் நம்ம வந்து உங்களுக்கு 1199 வந்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு ஒரு ஆஃபராக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200க்கான கூப்பன் வந்து கொடுத்துருப்போம். இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 999 வந்து ஆயிரும். ஸோ அந்த 999க்கே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம வந்து புக்கு
அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் சீரிஸு, வீடியோ, டெய்லி டாஸ்க் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னா இதிலே வந்துடும். 1 இயர்க்கான வேலிடிட்டியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஓகே, நீங்கள் இங்கேருந்து பே ஆன்லைன். ஸோ நீங்கள் வந்து பை நவ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்து ஜிபே இல்லை வேறு ஏதாவது பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த QR பேமெண்ட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த QR ஸ்கேனர் வந்து வரும். ஸோ அந்த ஸ்கேனரில் பே பண்ணி ஸோ உங்களுக்கு பதிலாக வேறு யாருனாலும் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டென்ட்டுக்குள்ளே போய் வந்து பாருங்கள். ஸோ போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹவு டு யூஸ் அப்பு, அதுக்கப்புறம் இந்த நம்ம காமிச்ச ஃபுல் ஷெடியூல் PDF இது பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து இருக்கும். ஸோ இங்கேருந்து இந்த ஃபுல் ஷெடியூல் PDF வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆல் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வீடியோ, ஸோ வந்து இலக்கணம்கான வீடியோ எல்லாமே வந்து இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து காமிச்சோம். ஸோ அப்போ அந்த முதல் டெஸ்ட்டுக்கான வீடியோ இந்த டெஸ்ட் ஒன்றுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா அதை சார்ந்த வந்து முதல் டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மயங்கொலிகள் காமிச்சோமா. ஸோ வந்து லகர வேறுபாடு, ஸோ வந்து மயங்கொலிகள் அதுக்கான PDF வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரெண்டாவது டாபிக் அதுக்கான வீடியோ அதுக்கான PDF. ஸோ நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து காமிச்சிருப்போம். ஸோ இந்த ஸ்டடி பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா புக் வைஸ் நீங்கள் வந்து புக்கை வந்து படிச்சுக்கிடுவீங்க. இப்போ நீங்கள் டாபிக் வைஸ் படிக்க தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த முதல் டாப்பிக்கான வீடியோ PDF நம்ம வந்து அங்கே வந்து காமிச்சோம். ஸோ நீங்கள் அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வீடியோ கிளாஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ்க்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹவு டு யூஸ் அப் இதில் வந்து எப்படி ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணணும், எப்படி டெஸ்ட் அட்டன் பண்ணணும், எப்படி வெப்சைட்டில் ஆட் பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சைடில் டெஸ்ட் டேப் வந்துடும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து போங்க. ஸோ இங்கே முதல்ல பார்த்தோம் அப்படின்னா புக் வைஸ் டெஸ்ட் சீரிஸ். ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா புக் வைஸ் டெஸ்ட் சீரிஸ் நம்ம காமிச்ச மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இலக்கணம் புக் வைஸாக, ஸோ 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் மாதிரி பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து நூல்வெளி, முக்கிய நூல் வரிகள், கலைச்சொற்கள், ஒரு வினா, புக் பேக் கொஸ்டின், சொல்லும் பொருளும், அறிவு விஷயம் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அதுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து காமிச்சோம். அது இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு முதல் டாபிக், ரெண்டாவது டாபிக், மூணாவது டாபிக் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ நம்ம வந்து இதுக்கான வீடியோ அதுக்கப்புறம் வந்து நோட்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி வந்து காமிச்சோம். அதை ஃபுல்லாக படிச்சு நீங்கள் டெஸ்ட் வந்து எழுதலாம். அதுக்கப்புறம் வந்து டெய்லி டாஸ்க்கு, ஸோ அந்த மாஸ்டர் ஆல் டாஸ்க் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா சூப்பர் டாஸ்க்கு, டெய்லி டாஸ்க் அப்படி வந்து இருக்கும். ஸோ இந்த டெய்லி டாஸ்க்கில் போனீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் காமிக்கும். ஸோ இப்போ வந்து செகண்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே தான் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ நீங்கள் அட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நியூ செட் ஆஃப் கொஸ்டின். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் அட்டன் பண்ணும்போது ரேண்டமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து புது கொஸ்டின் வரும். ஸோ ஒரு சில அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறம் ஒரு 5-6 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறமே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ண கொஸ்டின் வரும், புது கொஸ்டின் வரும். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு செட்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 1000 கொஸ்டின், 600 கொஸ்டின், 800 கொஸ்டின் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதுவுமே வந்து படிக்க வேண்டாம். டேரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணிட்டே வந்துருங்க. நீங்கள் ரீடேக் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சோடனே கரெக்ட் ஆன்சர் என்ன, ராங் ஆன்சர் என்ன, இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ நீங்கள் ரீடேக் கொடுத்து அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதும். உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன, எக்ஸ்பிளேஷன் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதும். ஈஸியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா கான்செப்ட், எல்லா விதி நீங்கள் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் என்னோட வாட்ஸ்அப் மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி உங்களோட அட்ரஸ் வந்து அனுப்பிடுங்க. நம்ம வந்து கொரியரில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு புக்கை வந்து அனுப்பிடுவோம். அதே மாதிரி இந்த சீரீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே இந்த வாட்ஸ்அப் நம்பர் 7811894810 இதுக்கு உங்களோட அட்ரஸ் நீங்கள் வந்து அனுப்பிடுங்க. நம்ம வந்து உங்களுக்கு புக்கு இந்த அட்ரஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கொரியர் வந்து பண்ணிடுவோம். ஸோ வந்து கொரியர் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் காஸ்ட்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு புக்கு எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து அனுப்பிடுவோம். ஸோ வீடியோ கிளாஸு, டெஸ்ட் சீரிஸ், டெய்லி டாஸ்க் எல்லாமே உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா 360 டிகிரி கம்ப்ளீட்டாக இதிலே வந்துடும். நீங்கள் இந்த 200க்கான கூப்பன் கூட அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 999 மட்டும் தான் வந்து ஃபீஸ் வந்து வரும். ஸோ இந்த 2 புக்கோட காஸ்ட் மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த 999 வந்துடும். ஸோ நம்ம வந்து உங்களுக்கு இந்த புக்கோட சேர்த்தும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீடியோ கோர்ஸு, டெஸ்ட் சீரிஸ் நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுக்கும். ஸோ அந்த கூப்பன் கோட் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த 1200 அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிரும். ஸோ அந்த 200 கூப்பன் இருக்கிறதுக்குள்ள நீங்கள் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆஃபர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் வந்து இருக்கும். உங்களுக்கு புக்கு மட்டுமே பார்த்தோம் அப்படின்னா 2 புக்கையும் சேர்த்து வந்து 1000 கிட்ட வந்துடும். இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஆஃபரில் புக்கோட கிளாஸு, இந்த டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே வந்து கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா பொதுத்தமிழ் 360 டிகிரி பேட்ச் அப்படிங்கிற மாதிரி 999 வந்து கொடுக்கும். ஸோ அந்த 200 கூப்பன் கோட் வந்து ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு போக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மகிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். தேங்க்யூ.